வணக்கம்மா. நான் சின்ன வயசில் எடுத்த போட்டவங்களாம் பசங்களது எந்தெல்லாம் எங்கள் வீட்டுக்காரதெல்லாம் இருக்குது. அதை உங்ககிட்ட காட்டி பகிர்ந்துக்கலான்னு ஒரு ஆசை. அதை பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேம்மா. ஒருத்தங்கிட்ட கொடுத்தம்மா ஆல்பம் போட்டு தரோன்னு சொல்லிவிட்டு மொத்தத்தையே கட் பண்ணி கொடுத்துட்டாங்கம்மா. எனக்கு அப்போல்லாம் கருத்து தெரியாது, எங்கன்னா போய் ஆல்பம் போட்டுன்னு வரணுன்ட்டு. எனக்கு தெரியும், நான் போட்டு தரேன் கொடுங்கன்னு சொல்லிட்டு மொத்தத்தையே கட் பண்ணிட்டாங்க. நான் எதுவுமே சொல்லிக்கிறேன், வாங்கி வச்சுக்கினேன். அதான் சின்ன சின்னதாக இருக்குது, அப்படியே ஞாபகமாக குழந்தைங்களோடது. இது வாடகை இருந்தம்மா அப்போல்லாம். அப்போ அவங்க அந்த வாடகை வீட்டுக்காரங்க இவங்க 2 பேரும் அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சாங்க. வாங்கம்மா போட்டா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்போ எடுத்த போட்டாம்மா. இது என் பெரிய பொண்ணு, இது நான், இது எங்கள் மாமியார், இது எங்கள் வீட்டுக்காரு. இது அவங்க 2 பேரும் வாடகை இருக்கிறவங்க வீட்டுக்காரங்க. அவங்க இது எங்கள் நாத்தனார் பொண்ணுமா. இது அதுக்கு மஞ்சள் தண்ணி சுற்றினாங்க, அதுக்கு போனோம். இது எங்கள் வீட்டுக்காரு, நாத்தனார் பொண்ணு, நான், என் பெரிய பொண்ணு. இவன் என் பெரிய பொண்ணுமா. எப்பவுமே ஃபஸ்ட்டு ரேங்க் தான் வாங்குவா. அப்போ அவர் இந்த இருக்காரு பாருங்க. இவர் தான் எங்கள் வீட்டில் குல விளக்கு எங்களுக்கு ஏற்றி இப்போ நாங்கள் சாப்பிட்றோன்னா இந்த கடவுள் தான் எங்களுக்கு ஏற்றி வச்சார். என் கடவுள் என் பொண்ணுக்கு படிப்புலேருந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வேலையிலேருந்து நாங்கள் வாழ்ந்துங்கிறோன்னா இவரால் தான். எனக்கு தெரிஞ்சு இவங்க பசங்க 2 பேருமே டாக்டர் படிச்சிருந்தாங்க அம்மா. இப்போல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலம்மா. நாங்களாம் அப்போ கருத்து தெரியாத அந்த அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வைக்காமல் விட்டுட்டோம். ஒருத்தருக்கு தெரியும், அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, அதோட விட்டுட்டோம் நாங்கள். இது என் பெரிய பொண்ணுமா. நான் எங்கள் பெரிய பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு இருந்தேன். எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் பொண்ணுக்கு மொட்டை அடிக்க போகிறீங்க, நான் மேக்கப் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துன்னு போய் ஜோடிச்சு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. அப்போல்லாம் என் சின்ன பொண்ணு பிறக்கலம்மா. இது என் பெரிய பொண்ணுமா. ஒரு போட்டியில் கலந்துக்கின்னு ப்ரைஸ் வாங்கினா. நான் இந்த பேர் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு தலை தெரியுது போருமா. இது நானும்மா. இது எங்கள் மாமியாருமா. நான் வீட்டில் வாடகை இருந்தேனே, அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த அவங்க வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுமா. இது நான் மாசமாக இருக்கேம்மா. என் சின்ன பொண்ணு வயிற்றுல இருக்கா. இது எங்கள் பெரிய பொண்ணுமா. எல்கேஜி படிக்கும்போது குரூப் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. என் பொண்ணு இதோ இருக்கிற பாருமா, சிவப்பு கலர் ரிப்பன் கட்டி இருக்கிறேன் பாரு. இது சொல்லியிருந்தேன் இல்லைம்மா, அந்த முழு போட்டோதாம்மா. இது என் பட்டு புடவை கட்டி எடுத்ததுமா. என் பட்டு புடவை, இது கல்யாணத்து பட்டு புடவை. இந்த பட்டு புடவை என்ன ரேட்டு தெரியுமாம்மா? வெறும் 1000 ரூபா. அப்போ இது எங்கள் நாத்தனார் வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன்லம்மா, மஞ்சள் தண்ணின்ட்டு. அப்போ எடுத்தது தனி என் பெரிய பொண்ணு. இது யூகேஜியில் விளையாட்டு போட்டியில் ஃபங்க்ஷன் வச்சாங்க. அப்போ எடுத்து போட்டா. இது இருக்கிறா பாரு. இது எங்கள் பெரிய பொண்ணுமா. ஸ்கூலில் மாறுவாடை போட்டு வேஷம் வச்சாங்க. அப்போ நான் எடுத்தம்மா. இந்த மாதிரி வேஷம் போட்டு நான் எடுத்தேன். என் பெரிய பொண்ணு டைப்பிங் போயிருந்தாம்மா. அப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா, அதனால் போட்டோ எடுத்தாங்க. அடுத்தது சின்ன பொண்ணோட போட்டோ, அவள் பிறந்தப்போ எடுத்தது. இதெல்லாம் இது அவங்க ஃப்ரெண்டுங்க தான். இது என் பெரிய பொண்ணுமா. அவங்க தங்கச்சி தூக்கி வச்சுன்னு இருக்கிறா. இதில் என்னம்மா நல்லா இருந்தது, பெருசாக எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. என் பெரிய பொண்ணுக்கும் என் சின்ன பொண்ணுக்கும் 10 வருஷம் வித்தியாசம்மா. அவங்க அக்கா கூடவே தான் சுற்றின்னு இருப்பா. கையை சாமி கும்பிட்றா பாருமா. அவங்க போட்டோ எடுத்தாங்க, எப்படி சாமி கும்பிடுது பாரு. பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு அவங்க தங்கச்சி தூக்கி வச்சுன்னு இருக்கிறா. இதை பாருமா, இதாம்மா என் சின்ன பொண்ணு. இதில் நம்ம கட் பண்ணிட்டாங்க. இதை போய் ஆல்பம் போடுறேன்னு சொல்லிவிட்டு. இதோ இருக்கிறா பாருமா, எல்கேஜியில் படித்தாம்மா என் சின்ன பொண்ணு. அதோ இருக்கிறா பாருமா, அவள் தான் நாக்க வெளியே வச்சுக்கின்னு. என் சின்ன பொண்ணுமா 1வது படிக்க சொல்ல எடுத்ததுமா. ஸ்கூலில் குரூப் போட்டோவா எடுத்து கொடுத்தாங்க. இதோ இருக்கிறா பாருமா. என் சின்ன பொண்ணு 2வது படிக்க சொல்ல ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாம்மா. இது அவங்க டீச்சருமா. அவங்க டீச்சருக்கு இவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். லத்திகா மேடம். அவங்க பேரை இப்போவும் சொல்லின்னு இருப்பாம்மா, லத்திகா மேடம், லத்திகா மேடம்னு. என் தம்பி பையனுக்கு காது குத்துனாங்கம்மா. அங்கே போனோம்மா எங்கள் குலதெய்வத்துக்கு. அப்போ தூக்கி வச்சுன்னு இருக்கிறா போரு என் சின்ன பொண்ணு, என் தம்பி பையனை. முதல்ல இப்போ கேமரா வாங்கினாங்கம்மா அவங்க அப்பாவும் என் பசங்களும். அது எடுக்க தெரியாமல் எடுத்து இந்த மாதிரி முகமும் எல்லாம் எப்படி கிடக்குது பாருமா. அந்த போட்டோ தான் இதெல்லாம் என் பசங்க எடுத்த போட்டோ தான். எங்கள் கேமராவில் எடுத்தாங்க. இது என் சின்ன பொண்ணு. இது என் சின்ன பொண்ணு தான். இதுதான் என் பெரிய பொண்ணு. நானும் எங்கள் வீட்டுக்காரோம். இது என் பெரிய பொண்ணு, நானும் எங்கள் வீட்டுக்காரோம். என் சின்ன பொண்ணு எடுத்தது அது நிற்கலை. நாங்கள் 3 பேர் தான் நின்னோம். இது ஸ்கூலில் 2வது படிக்கும்போது ஃபேமிலி ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ தான் நாங்கள் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுன்னு வந்தோம். அது அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. என் சின்ன பொண்ணு நோட்டில் ஒட்டி எடுத்து போச்சு. அதெல்லாம் ஒரு மார்க் இதுக்கெல்லாம். அதனால் அது ஒட்டி போனான்.
அவ்வளோதாம்மா. இந்த காலத்தில் அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் இவ்வளோதான் இருக்குது. இதோட என் சின்ன பொண்ணோட ஆல்பம் இருக்குது. அந்த காலத்து நினைவா இந்த ஃபோட்டோ தாம்மா வச்சுக்கிறேன் பத்திரமா. அதெல்லாம்